வணக்கம். இது News18 Tamil Nadu செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை, கன்னியாகுமரி, சேலம் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும். ராமநாதபுரம் பரமக்குடியில் இரவு நேர பணியில் இருந்த எஸ்ஐ மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. தீபாவளியையொட்டி எல்லையில் இனிப்பு பரிமாறிக்கொண்ட இந்திய சீன ராணுவ வீரர்கள். கிழக்கு லடாக் எல்லையில் பிரச்சினைக்குரிய பகுதியில் இருந்து இரு நாட்டு வீரர்களும் திரும்ப பெறப்பட்டனர். சென்னை புறநகர் பகுதிகளில் மிதமான மழை. சென்னையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவாரூரில் 1 மணி நேரம் பெய்த கனமழை. நாகை, கீழ்வேலூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து உற்சாகம். சென்னை, நெல்லையில் தலை தீபாவளி கொண்டாடிய புதுமண தம்பதியர். புத்தாடை உள்ளிட்ட சீர்வரிசைகளை வழங்கிய மணமகளின் பெற்றோர். தீபாவளியையொட்டி கறிக்கடைகளில் அலைமோதிய கூட்டம். மதுரை, காஞ்சிபுரம், கோவையில் வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். திருவாரூர் டாஸ்மாக் கடையில் முண்டியடித்து மது வாங்கிச் சென்ற மது குடிப்போர். காஞ்சிபுரத்திலும் மதுக்கடையில் அலைமோதிய கூட்டம். பட்டாசு வெடித்ததால் சென்னையில் மோசமடைந்த காற்றின் தரம். ஆலந்தூரில் காற்று தர குறியீடு 248 பதிவு. தீபாவளி திருநாளை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம். தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம். புதுச்சேரியில் தீபாவளி நோன்பை கடைபிடிக்கும் மக்கள். அம்மன் கோவிலில் விரதம் எடுத்து சிறப்பு வழிபாடு. தீபாவளியையொட்டி சிவகாசியில் 6000 கோடி ரூபாய்க்கு நடைபெற்ற பட்டாசு விற்பனை. திருப்திகரமான விற்பனை நடைபெற்றதாக விற்பனையாளர்கள் தகவல். திரைப்பட வடிவிலும் உண்மை கதைகளை இன்றைய இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பது மகிழ்ச்சி. சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் படத்தை பார்த்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. விஜயின் TVK மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. தீபாவளியையொட்டி ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிறகு நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. நடிப்பு துறையில இருந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு நடிகர் விஜய். மாநாடு நடத்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? மாநாடு டிஃபரெண்டா மிகப்பெரிய வெற்றியா நடத்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்து. சார், அதுல அவர் பேசின விஷயங்கள்லாம் கவனிச்சீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி.
2026ஆம் ஆண்டு திமுகவை வீழ்த்துவோம் என தீபாவளி கொண்டாடிய பிறகு மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவே மாட்டோம் என்றவர்கள் தற்போது நம்புகிறவர்களுக்காவது வாயை திறந்திருப்பதாகவும் விமர்சனம். ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரத்திற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு ரயில் பகல் 3 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:40 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். ஒரே நாடு ஒரே சிவில் சட்டத்தை நோக்கி செல்கிறது நாடு. குஜராத்தில் தேசிய ஒற்றுமை தின அணிவகுப்பு கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி குஜராத்தில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை சுட்டிக்காட்டிய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். சிலம்பம் உறுதியாக இருக்கும் திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலக வேண்டிய அவசியம் இல்லை. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் மனம் திறந்த திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியின் நோக்கத்தை நோக்கி பயணிப்பது தான் என்னுடைய கடமையாக இருக்க முடியுமே தவிர அந்த கூட்டணியை சிதைக்கணும்னு நான் ஏன் முடிவு பண்ணணும்? அந்த கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய தேவை. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணி கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் வீட்டில் கொள்ளை. நகை மற்றும் முக்கியமான பொருட்களை திருடிச் சென்றதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. சென்னை உட்பட இன்று 20 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு ஆந்திராவையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் வளிமண்டல சுழற்சி உள்ளது. இதனால் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஈரோடு, தர்மபுரி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி கொண்டாட்டங்களுக்கிடையே திருவாரூரில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவாரூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சேந்தமங்கலம், நாலுகால் மண்டபம், கங்களாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தீபாவளி நாளில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டது. அதேபோன்று சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. பூந்தமல்லி, திருமழிசை, செம்பரம்பாக்கம், மாங்காடு, திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மதுரவாயல், கோயம்பேடு, வளசரவாக்கம், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. நாகை மாவட்டத்தில் பெய்த மழையால் தீபாவளி கொண்டாட்டங்கள் பாதிக்கப்பட்டன. நாகை மாவட்டத்தில் நாகை, கீழ்வேலூர், காக்கழனி, தேவூர், சிக்கல், திருமருகல், வலிவலம், நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கடலூரில் பெய்த கனமழையால் கடைகளுக்குள்ளும் நீர் புகுந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை? வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் 20 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் கடந்த 3 மணி நேரமாக கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருத்தி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி சேர்த்தது. மக்கள் புத்தாடைகளை வாங்கி, பட்டாசுகளை வாங்கி காலையிலிருந்து வெடிவெடித்து கொண்டாடி மகிழ்ந்த நிலையில் தற்போது மழை காரணமாக
சூழ்நிலை. குறிப்பாக 3 மணி நேரத்துக்கு மேலாக கடலூர் உள்ளிட்ட அனைத்து சுற்றுவட்ட பகுதியும் கனமழை என்பது வெளுத்து வாங்கியிருக்கிறது. இதனால் பல்வேறு சாலைகளில் தற்போது வெள்ள நீராக மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது புதுப்பாளையம் பகுதி. இந்த புதுப்பாளையம் கடை வீதிகளில் முக்கிய அளவில் தண்ணீர் என்பது தற்போது தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெருமளவு சிரமத்துக்குள்ளாயிருக்கிறார். இதேபோல் கடலூர் மஞ்சள்குப்பம் மற்றும் கடலூர் பாண்டி சாலையில் அமைந்துள்ள மார்க்கெட் பகுதி என அனைத்து பகுதிகளுமே தற்போது சாலையில் மழை என்பது தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். இன்று தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படவுள்ள நிலையில் இந்த மழை என்பது தற்போது பெய்த நிலையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படாமல் மக்கள் வீட்டிலேயே முடங்கக்கூடிய நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம். இதேபோன்று திருப்பத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று காலையில் இருந்தே வெயிலானது சுட்டெரித்து வந்தன. தற்பொழுது திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக திருப்பத்தூர் அதன் சுற்றியுள்ள பகுதிகளான சின்னக்கடை தெரு, வெங்கலாபுரம், லண்டன் மிஷன் தெரு, ஆசிரியர் நகர் மற்றும் புதுப்பேட்டை சாலை, ஆதியூர், ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது கனமழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழ்நிலையில் வாகன அவதியடைந்துள்ளனர். மேலும் இந்த தீபாவளி பண்டிகை சாலைகளில் மெல்ல மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அங்கங்கே பட்டாசு கடைகளில் கூட பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் அதிகமான ஆர்வம் காட்டாமல் ஒரு சூழ்நிலை உள்ளது. அதே நேரத்தில் தற்போது தீபாவளி பண்டிகை என்பதால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய மக்கள் நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.